வெல்கம் டு ஸ்மூத்திஸ் ஹோம்மேட் பியூட்டி சோப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னைக்கு சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைவ் ப்ரிப்பரேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு கோல்டு ப்ராசஸ் சோப் நம்ம மேக் பண்ணணும் அப்படின்னா லைவ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ லைவ் ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது நம்ம என்னென்ன சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் லைவ் ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கையில் ஹேண்ட் க்ளவுஸ் போட்டிருக்கணும். ஐ கிளாஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மாஸ்க் வேணால் போட்டுக்கலாம். ஏப்ரான் கூட போட்டுக்கலாம். முக்கியமாக குழந்தைங்க, நீங்கள் வளர்க்குற பெட்ஸ், அப்புறம் வயசானவங்க, இந்த மாதிரி யாரும் பக்கத்தில் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ரொம்பவே காத்தோட்டமான ஒரு இடத்துல வச்சு நீங்கள் பண்ணுறது ரொம்பவும் நல்லது. லைவ் ப்ரிப்ரேஷன் போது என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெயிங் ஸ்கேல் வந்து வச்சுக்கோங்க. தென் ஒரு நல்ல சூடு தங்கக்கூடிய ஒரு கண்டெய்னர் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம லைவ் ப்ரிப்பரேஷன் போது எக்ஸ்ட்ரீம் லெவலில் ஹீட் வந்து ரொம்ப அதிகமாகவே வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் ஒரு ஹீட் ரெசிஸ்டன்ட் கண்டெய்னர் வச்சுக்கோங்க. இது வந்து டிஸ்டில் வாட்டர். டிஸ்டில் வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் பல்கில் கிடைக்கும். 1 லிட்டரே பார்த்திங்கன்னா 20 ருபீஸ் என்னமோ தான் இருக்கும். நீங்கள் அப்பப்போ தேவைக்கு இருக்கும்போது நீங்கள் வாங்கி நீங்கள் அதை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு தேவையானது வந்து காஸ்டிக் சோடா, விச் இஸ் சோடியம் ஹைட்ராக்சைட். ஸோ இதுவும் நம்ம வாட்டரும் கலந்தது தான் லைட். ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு நான் கரெக்டான அளவில் எடுத்து வச்சுருக்கேன். காஸ்டிக் சோடா நீங்கள் ஹேண்டில் பண்ணும்போது நான் சொன்னது இது தான், ரொம்ப கவனமாக இருக்கணும். இதில் வர்ற நெடி கூட வந்து நமக்கு வந்து ஒரு மாதிரி இதாகும். ஸோ அதனால தான் வந்து மாஸ்க் போட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னேன். இப்போ வந்து நம்ம ஹீட் ரெசிஸ்டன்ட் கண்டெய்னர் வந்து வெயிங் ஸ்கேலில் வச்சுட்டு நார்மலாக எப்பவும் போல் 0ல் வச்சுட்டு இப்போ நம்ம வாட்டர் வந்து எவ்வளோ வேணும் அப்படின்றத வந்து நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். டிஸ்டில் வாட்டர் தான் எடுக்கணும். நம்ம நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற வாட்டரில் தாதுக்கள் எல்லாம் அப்படியே இருக்கும். டிஸ்டில் வாட்டரில் வந்து பார்த்திங்கன்னா தாதுக்கள் எல்லாம் நீக்கியிருப்பாங்க. ஸோ இது நம்ம சோடியம் ஹைட்ராக்சைடோடு சேர்ந்து எதுவும் கெமிக்கல் ரியாக்ஷன் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் வந்து நம்ம டிஸ்டில்டு வாட்டர் நம்ம எடுக்கிறோம். டிஸ்டில் வாட்டர் வந்து நம்ம இப்போது மெஷர் பண்ணியாச்சு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் வந்து ரொம்ப 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 வந்து முக்கியமானது. ஏன்னா காஸ்டிக் சோடா நம்ம ஹேண்டில் பண்ணுறோம். அதனால் கண்டிப்பாக கையில் க்ளவுஸ் போட்டிருக்கணும். ஐ கிளாஸ் வந்து நீங்கள் வந்து வியர் பண்ணிக்கோங்க. ஏப்ரான் கூட நீங்கள் போட்டுக்கோங்க. முடிஞ்ச அளவு குழந்தைங்க வந்து பக்கத்தில் இல்லாமல் பார்த்துக்கோங்க. காஸ்டிக் சோடா வந்து ரொம்பவே எரிச்சல் தரக்கூடிய வந்து ஒரு காரம். ஓகேங்களா? அதனால் நம்ம ரொம்பவே வந்து சேஃப்டி வந்து ரொம்ப 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 முக்கியம். நம்ம தண்ணியில் தான் வந்து காஸ்டிக் சோடா வந்து நம்ம போடணுமே தவிர காஸ்டிக் சோடாவில் வந்து எக்காரத்தை கொண்டும் தண்ணியை நம்ம கலக்கக்கூடாது. முடிஞ்ச அளவு ஹீட் தாங்குற மாதிரி பவுலோ இல்லை கண்டெய்னரோ நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி நீங்கள் கலக்கிற ஸ்பூன் கூட வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்பூனாக வந்து இருந்தால் ரொம்ப நல்லது. நீங்கள் கரண்ட் கொண்டும் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாதீங்க. காஸ்டிக் சோடா பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணணும். நான் இப்போ போடுறேன் பாருங்கள். அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அதில் போட்டு அப்படியே லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். நீங்கள் எடுத்த உடனே அப்படியே நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த தண்ணியில் நீங்கள் போட்ட காஸ்டிக் சோடா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கையிலையோ இல்லை ஃபேஸ்லையோ அப்படியே வந்து நல்லா அப்படி தெரிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும். ரொம்ப பொறுமையாக வந்து காஸ்டிக் சோடா வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியில் நீங்கள் கொட்டி விட்டுட்டே வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு கிளறி விட்டுட்டே இருக்கணும். ஓகேங்களா? க்ளவுஸ் இதுக்காக தான் சொல்கிறது. க்ளவுஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் போடணும் அப்படின்றது. ஏன்னா லைட்டாக வந்து அந்த காஸ்டிக் சோடாவோட நம்ம இப்போ வாட்டரில் நம்ம மிக்ஸ் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அந்த சொல்யூஷன் வந்து லைட்டாக கையில் பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் கூட அந்த இடம் வந்து உங்களுக்கு எரிச்சல் கொடுத்து காயமாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நீங்கள் மோஸ்ட்லி காஸ்டிக் சோடா வந்து புதுசாக ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னா பக்கத்தில் வந்து வினிகர் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. முடிஞ்ச அளவு ரொம்ப சேஃப்டியாகவே ஹேண்டில் பண்ணுங்கள். கையில் வந்து தொட்டுறாதீங்க. அதில் வந்து பயங்கரமான ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ கண்டெய்னர் வெளியில் தொட்டு பார்த்தாலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே எக்ஸ்ட்ரீம் லெவல் ஹீட் வந்து அதில் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். நீங்களே தவறி வந்து மேலே கொட்டிக்கிறதுக்கெலாம் சான்சஸ் இருக்குது. அதனால் ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணணும். கையில் எதுவும் பற்றாமல் ஹேண்டில் பண்ணுங்கள். ஸோ நல்ல ஸ்பூன் வச்சு நல்லா கரையை விட்டுட்டு கொஞ்சம் நேரம் அதை காற்றோட்டமான இடத்துல கொஞ்சம் தள்ளி யாருக்கும் வந்து யாரோட கையிலையும் படாமல் குழந்தைங்க எதுவும் எடுத்துடாமல் நீங்கள் கொஞ்சம் தள்ளி வச்சுருங்க. லைவ் வந்து ரூம் டெம்பரேச்சர் வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம அதை சோப் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணணும். கண்டிப்பாக குழந்தைங்க கிட்டலாம் வந்து பக்கத்துலேயே வச்சிடாதீங்க. லைவ் பார்த்திங்கன்னா நம்ம அந்த கரைசல் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா
இந்த மாதிரி ஒரு மாதிரி ஒயிட்டாக இருக்கும் சோப்பை கரைச்சி விட்ட மாதிரி. கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிரான்ஸ்பரண்ட் ஆயிரும். தண்ணி மாதிரி இருக்கும். அதை தண்ணின்னு நினச்சி வேறு யாரும் எடுத்து ஹேண்டில் பண்ணிடாமல் ரொம்ப கவனமாக பார்க்கணும். ஸோ முக்கியமான விஷயமே வந்து இதில் சேஃப்டி ப்ரிகாஷன் தான். ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி ஆயிலில் மிக்ஸ் பண்ணி சோப்பிங் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் ஒரு சோப் மேக்கிங் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.